நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு. சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சிக்கன் கிரேவி வச்சா ரொம்பவே ரசித்து சாப்பிடுவாங்க, சிக்கன் குழம்பு வச்சா வேண்டவே வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கிற இந்த மெத்தடில் அவங்களுக்கு ஒரு சிக்கன் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா கொண்டா 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 அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு வச்சு இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வாங்க நம்ம பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையல்ல சிக்கன் குழம்பு தான் பார்க்க போறோம். அந்த சிக்கன் குழம்புக்கு இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அந்த சிக்கன் எலும்பு சிக்கன் தான் சேர்ந்து எடுத்திருக்கோம். அதே லெக் பீஸ் ஒன்று எடுத்திருக்கோம். அதுலேயே நல்லா பூராமே நல்லா கறியை கீறி விட்டு இந்த மாதிரி கீறி விட்டு அதையும் நம்ம வாங்கியிருக்கோம். அதே மாதிரி மீடியமான பீஸ், ரொம்ப சின்ன பீஸாக இருக்காம ரொம்பையும் பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியமான பீஸுகளை மற்றதெல்லாம் வெட்டி வாங்கிடுவோம். 1/2 கிலோ எடுத்திருக்கோம். இப்போ இந்த 1/2 கிலோ எடுத்ததுல ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சளும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை அலசிட்டு நம்ம எடுத்தாச்சு. இதே போல் நீங்களும் அலசிட்டு எடுத்துக்கோங்க. அலசிட்டு இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் எல்லாமே இந்த சிக்கனை பூரா தனியாக எடுத்து வச்சுருங்க. தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி லைட்டாக கொழுப்பு உள்ளதும் இருக்கும். அதனால் நம்ம எப்பயுமே குழம்புக்கு அந்த மாதிரி வாங்கும்போது நல்லா ஒரு எலும்பு இந்த மாதிரி கொழுப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வாங்கினா தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம கறி எல்லாத்தையும் நல்லா 3 தடவை அலசி சுண்டை பிழிஞ்சிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம மஞ்சள் போட்டு தான் அலசியிருக்கோம். நம்ம இந்த இடத்துல ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மறுபடியும் மஞ்சள் தூள் இதை மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம கறி வாங்கிட்டு வந்த உடனே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நமக்கு டைம் எடுக்கு, வேறு வேலை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சு ஊற வச்சுட்டோம்னா நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சோ 1 மணி நேரம் கழிச்சோ பண்ணிக்கலாம். அது நல்லா அதிலே ஊறி நல்லா கறி அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லா வரும். அதுக்காகத்தான். இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தூளுப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சிக்கன் பொதுவாக உடனே பண்ணணும்னாலும் இந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணுங்க, நமக்கு அதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேட் பண்ணி பண்ணணும்னாலும் பண்ணுங்க, அதுவும் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே நம்ம அதில் போடுறதுக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் அரைச்சி வச்சுருக்கிறதுல ஒரு ஸ்பூனை இதில் சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த உப்பு, மஞ்சள், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. நல்லா கலந்து வச்சாச்சு. இது ஒரு பக்கம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிருங்க, இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கனு குழம்பு வைக்க போகிறோம். குழம்பு வைக்கிறதுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் 1/2 கிலோ சிக்கனுக்கு தகுந்தாப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஒரு 50 ml நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலைன்னா நல்லெண்ணெய் எதனாலும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இங்கே ஒரு 1/2 டீஸ்பூனு சோம்பு, பெருஞ்சீரகம் எடுத்திருக்கோம், 3 கிராம்பு எடுத்திருக்கோம், சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கோம், ஒரே ஒரு ஸ்டார் பூவு, 3 ஏலக்காய், அவ்வளோதான். இதை நம்ம இந்த தாளிப்பில் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு எண்ணெயில் பொரிஞ்ச உடனே இங்கே நம்ம ஒரு 1/4 கிலோ போல் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். இந்த வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். இதை நல்லா உதுத்துட்டு அந்த எண்ணெயோட சேர்த்துருங்க. இந்த மாதிரி வெட்டிட்டு சேர்க்கும் போது நமக்கு சீக்கிரமும் வதங்கிடும், நமக்கு டைம் எடுக்காது. அதுக்காக நல்லா பொடுசாக வெட்டிட்டு சேர்த்தோம்னா வதங்குற நேரம் நமக்கு நல்லா குறைஞ்சிரும், நல்லா கிரேவியாகவும் நல்லா கிடைக்கும். அதோடு சேர்த்து 3 பச்சை மிளகாய், மீடியம் சைஸில் 3 பச்சை மிளகாய் அதை 2 கீரி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதிலேயே வதக்கி விடுங்க, எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இந்த இடத்துல நீங்கள் சின்ன வெங்காயம் பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம். நல்லா வெங்காயம் எண்ணெயிலே நல்லா முழுன்னு வெந்துக்கிட்டு இருக்கு, நல்லா வேகட்டும். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நல்லா உருவிட்டு உள்ளே போட்டுருங்க. மல்லியில இந்த அளவுக்கு கொஞ்சமாக வெட்டிட்டு அதையும் உள்ளே சேர்த்துருங்க. புதினா ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா சிலருக்கு புதினா வடை பிடிக்காது, அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்த்து நல்லா இதோட வதக்கிட்டு கிரேவியில் நல்லா வதக்கிட்டு பண்ணும்போது அந்த டேஸ்ட் நல்லா வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். அதனால் அதையும் போட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா 3/4 வாசி நல்லா வேவும் பொதிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு ஒரு 1/2 டீஸ்பூனு, அதில் 1 டீஸ்பூன் ஏற்கனவே நம்ம சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சியும் பூண்டு சேர்ந்து கலந்தது, அதையும் போட்டு நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்ருவோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம இங்கே தக்காளி ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்கோம், நல்லா பழுத்த தக்காளி, அதையும் நம்ம இதில் போட்டு வதக்கிடுவோம். வதக்கும் போது நமக்கு ஒரு நல்ல கிரேவி கெட்டியாக கிடைக்கும். தக்காளி நல்லா அந்த அளவுக்கு வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ இங்கே அடுப்பை சிம்பிள் வச்சுருங்க, நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பு போட போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் போல் நம்ம சிக்கனில் பிசைஞ்சு வச்சுருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் போல் இதில் சேர்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம குழம்பு ரெடி பண்ணிட்டு நம்ம வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். நமக்கு தகுந்தாப்பில் காரம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கோம். இதோட சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீரகத்தூள், தனி சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகுத்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூனு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருங்க.
கலந்து விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியத்துக்கு மாற்றிக்கங்க. இப்போ நம்ம மசாலா போட்டு ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிக்கனை வந்து நம்ம இந்த மசாலில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுடலாம். எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே இறக்கிடுங்க. சிக்கனை போட்டு இந்த மசாலாவில் நல்லா விரவி கொடுத்துருங்க. நல்லா மசாலாவிலே சிக்கனை விரவி கொடுங்க. மசாலாவில் நல்லா பெரட்டி விடுங்க. அதனால மசாலா வந்து அந்த சிக்கன் நல்லா சேரட்டும். மசாலாவிலே கொஞ்சம் நேரம் லேசாக வேகட்டும். இப்போ அடுத்து இன்னொரு மசாலா சேர்க்க போகிறோம். வீட்டு மிளகாய் குழம்பு தூள் தான். இது வந்து ஒரு 2 டீஸ்பூனு. அது வந்து நம்ம குழம்புன்றதுனால இதை நம்ம சேர்க்கும் போது நமக்கு நல்லா அந்த குழம்பு நல்லா குழம்பு நல்லா கிடைக்கும். அது மாதிரி சாப்பிட்றதுக்கும் நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா கலந்து கொடுத்துருங்க. மிளகாத்தூள் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா விரவி கொடுத்துட்டோம். லேசாக அதாவது மீடியமான ஹீட்டில் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அந்த மசாலோட இது வேகட்டும். அதுலேயும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. அப்பப்போ புரட்டி விட்டுக்கோங்க. புரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த டயத்தில் வந்து ஒரு 1/2 லிட்டர் போல் வெந்நீர் தனியாக வெந்நீர் வச்சுருக்கோம். அந்த வெந்நியை தான் சூடான வெந்நியை தான் இதில் குழம்புல ஊற்றுறோம். அதோட சேர்த்து இந்த சிக்கனை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம சிக்கனு கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கும். அதனால நம்ம மிச்சம் வந்து இந்த குழம்போட சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த இடத்துல எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட அளவில் காரமும் உப்பும் கச்சிதமாக இருக்குது. நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த சிக்கன் வந்து இந்த மசாலா நல்லா வேகட்டும். அந்த குழம்புல ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கறி வந்து நல்லா வெந்து முடிக்கட்டும். இப்போ நம்ம சிக்கனில் வந்து தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நம்ம குழம்பு நல்லா அந்த குழம்புலேயே நல்லா சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா அருமையாக வெந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கோழி குழம்புக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அது தேங்காய் பேஸ்ட்டு இந்த அளவில் சின்னதாக தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்து நல்லா நான் வெள்ளையாக அதை சீவி வச்சுருக்கேன். இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இங்கே ஒரு முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். அதாவது கடைசியாக ஃபினிஷ் பண்ணுற டயத்தில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றியாச்சு. தேங்காய் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் தான், லேசாக 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்படியே நம்ம முடிச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் போட்டு 2 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அவ்வளோதான் முடிச்சிடலாம். இப்போ நம்ம அப்படியே சூடாக சோறை எடுத்து தட்டில் போட்டு அப்படியே கெட்டி குழம்பு அப்படியே சிக்கன் குழம்பு எடுத்து அப்படி மெட்டாக்கில் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். வா, அதாவது சிக்கன் குழம்புன்னா இப்படிதான் இருக்கணும். சலசலம் இல்லாமல் நல்லா கெட்டியாக அந்த மசாலா நல்லா சேர்ந்து அந்த சிக்கன் நல்லா போல வெந்து சக்கையாக இல்லாமல் குறிப்பாக வந்து சிக்கன் வந்து அந்த சுமல் வரும், அது இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான் நமக்கு நல்லா இருக்கும் சிக்கன் குழம்பு வச்சோம். இந்த முறையில் நம்ம சொல்லக்கூடிய முறைகளில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.